ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு ஒரு சொந்தமான ஒரு பாடல் ஒரு சாங் ஒன்றை எப்படி நாங்கள் செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிற பார்ப்போம். வீடியோக்கு போக முன்னாடி எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இந்த கீழே இருக்கிறத கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதிய விஷயங்கள் படிச்சு கொடுக்கும். உங்களோட மொபைலில் இன்டர்நெட்டுக்கு போகணும். இன்டர்நெட்டுக்கு போகிறது நான் யூஸ் பண்ணுற கூகுள் க்ரோம் அண்டர் ப்ரௌசரை தான் நான் அந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போய்த்து www.google.com டைப் பண்ணி நான் அதுக்கு போவேன். அதுக்கு போனதுக்கு போகிறோம். அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஜெமினி ஏஐ ஒன்று சொல்லி, ஜெமினி ஏஐ. இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன், அதை கிளிக் பண்ணுறேன், ஜெமினி ஏஐ. இந்த ஜெமினி ஏஐயில் வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஜெமினி அந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு போகலாம். அதுக்கு பிறகு அதில் ஆஸ்க் ஜெமினி 3ன்னு சொல்கிற அதை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் தேவைன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் டைப் பண்ணுறேன், எனக்கு ஒரு இஸ்லாமிய பாடல் ஒன்று தர சொல்லி. அப்போ நான் அதை டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணதுக்கு பிறகு ஜெமினி உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பாடலை க்ரியேட் பண்ணி தருவார். அது இப்போ நான் இஸ்லாமிய பாடல் கேட்ட சுட்டி எனக்கு இஸ்லாமிய ஒரு பாடல் ஒன்று தந்திருக்கிற. ரைட், இதை இப்படியே வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு புதிய இன்னும் ஒரு நியூ ஒரு லைன் டேப் லைன் ஒன்றுக்கு போகணும். ரைட், அதுக்கு போய்த்து நீங்கள் அந்த கூகுளில் மறுபடியா டைப் பண்ணுங்கள், www.google.com டைப் பண்ணி அந்த கூகுளில் சுனோ ஏஐ, சுனோ ஏஐன்னு டைப் பண்ணுங்கள். இந்த இதில் இருக்கிறது மாதிரி சுனோ ஏஐன்னு டைப் பண்ணி இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு சுனோ ஏஐ என்ற சைடுக்கு போகலாம். ரைட், இதுதான் சுனோ ஏஐ. இந்த சுனோ ஏஐ சைடில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு சைன்இன் ஆக வேணும். சரி, ஸோ சைன்இன் ஆகணுமெண்டா நான் என்ன சைன்இன்னு சொல்லிக்கிறேன், நான் அதை கொடுக்குறேன். சைன்இன் ஆகினா இன்னும் இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் நீங்கள் கூகுள் அந்த லோகோ இருக்கிறது தானே, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களோட ஃபோனில் இருக்கிற கூகுள் அக்கௌண்ட்டோடு அது லிங்க் ஆகும். அது லிங்க் ஆகினதுக்கு அப்புறம் அதை காட்டும். அப்புறம் நீங்கள் அதை அப்ரூவல் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு சுனோ ஏஐ என்ற வெப்சைட்டில் உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். ரைட், இப்போ சுனோ ஏஐ என்ற சைடில் உங்களோட லிங்க் உங்களோட இது லிங்க் ஆகி இருக்கிற. இப்போ இதில் 4 கோடு இருக்கிற. இந்த 4 கோட்டுக்கு போகணும். கோட்டுக்கு போனால் இதில் நீங்கள் செஞ்ச பாடல் எல்லாம் சாங் எல்லாம் காட்டும். இது நான் செஞ்ச பாட்டுகள் தான் காட்டுறேன். ரைட், இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு பாட்டு ஒன்று செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற ஒரு சவுண்ட்ஸ் மார்க் மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா இன்னும் இது மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வரும். இதில் மேலே இருக்கிற சிம்பிள் கஸ்டம்னு சொல்லி, சிம்பிள் கஸ்டம், இதில் கட்டாயம் கஸ்டமர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு போகிறோம் கீழே லிரிக்ஸ்ன்னு சொல்லி இந்த லிரிக்ஸில் நீங்கள் மறுக பேக் பேத்து நீங்கள் அந்த ஜெமினியில் செஞ்ச பாடலுக்கு தானே இஸ்லாமிய பாடலை காப்பி பண்ணி கலணும். இப்போ இது நான் காப்பி பண்ணுறேன். இந்த காப்பி லிரிக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். என்டர், மறுபடியும் அதுக்கு போவீங்க. போய்ட்டு செகண்ட் பார்ட் காப்பி, பேஸ்ட். லிரிக்ஸில் காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீழே ஸ்டைல் நொண்டிக்கிற இந்த ஸ்டைலில் போய்த்து உங்களுக்கு தேவையான ஸ்டைல் இப்போ இதில் கீழே தந்திக்கிற ஒரு ஸ்டைல் ராக்கா, அப்படி இல்லாட்டி ஸ்மூத் ரேப்பா, அப்படி இல்லாட்டி ஃபாஸ்ட் ட்ரம், ஸ்வெப் ப்ளூஸ், வேறு எமோஷனல் வாய்ஸ் அப்படி தந்திக்கிறேன். இப்போ நான் என்னென்னு சொன்னால் நான் இதில் எமோஷனல் வாய்ஸை கொடுக்குறேன். எமோஷனல் வாய்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் இல்லாத ஒரு ஸ்டைல் ஒன்று போடணும்னு சொன்னால் நீங்கள் இதில் டைப் பண்ணி, நான் இப்போ இதில் மெலடி டைப் பண்ணுறேன். மெலடி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் கீழே போகணும். கீழே அட்வான்ஸ்னு சொல்லிக்கிங்க. அட்வான்ஸை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதில் காட்டுற வாய்ஸ் ஜென்ரேட்டர் அதில் மேல் ஃபீமேல் உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். அப்படின்னு சொன்னால் பாடலை சாங்கை சிங் பண்ணுற மேலா ஃபீமேலான்னு நான் செலக்ட் பண்ணுறேன். நான் அதை ஓப்பனில் வைக்கிறேன். மற்றது இந்த லிரிக்ஸ் மோட் அது மெனுவலில் இருக்கட்டும். மற்றதெல்லாம் அப்படியே இருந்துட்டு நீங்கள் இந்த சாங் டைட்டில் நினைக்கிறது தானே இதில் உங்களுக்கு சாங்கை டைட்டில் கொடுக்கலாம். உங்களுக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி கொடுக்காம மீக்கலாம். ரைட், நான் இப்போ இதில் கொடுக்குறேன். இப்போ இஸ்லாமிக் சாங் 2 கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு இதெல்லாம்
அகெயின் ஒரு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஓகேன்னு சொல்லி இதெல்லாம் ஓகேயானதுக்கு போகிறோம் நீங்கள் க்ரியேட் சாங்கை கொடுத்துடுங்க. க்ரியேட் சாங்கை கொடுத்த உடனே அது சுனோ ஒரு 4 சாங்ஸ் க்ரியேட் பண்ணும். 4 சாங் அது க்ரியேட் ஆகிக்கொண்டு இருக்கிற அந்த ரவுண்டு சுற்றுற அது க்ரியேட் ஆகிக்கொண்டு இருக்கிறது. ரைட், அப்போ நாங்கள் அதை க்ரியேட் ஆகாட்டியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரைட், இப்போ 4 சாங் க்ரியேட் ஆகிக்கிறது. அது எப்படின்னு சொன்னால் எமோஷனலில் இப்போ நீங்கள் கொடுத்தது எமோஷனல் மெலடி தானே, அப்போ அந்த எமோஷனல் மெலடியில் 4 வேரியஸில் அவங்க சாங்கை தந்திக்கிறாங்க. நாங்கள் ஒன்றொண்டா ப்ளே பண்ணி பார்ப்போம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஏற்றி வைத்தாய் இறைவனே, மருண்ட உலகில் நேர் வழி காட்டி மலரச் செய்தாய் மறையினையே, உன் திருநாமம் ஓதும் போதே உள்ளம் குளிருது ரஹீமே. ஆதியும் பசித்த வயிறுகளும். ஃபர்ஸ்ட் சாங்கை ப்ளே பண்ணி பார்த்தேன். நாங்கள் இப்போ 2வது சாங்கை ப்ளே பண்ணி பார்ப்போம். இருண்ட நெஞ்சில் ஈமான் ஒளியை ஏற்றி வைத்தாய் இறைவனே, மருண்ட உலகில் நேர்வழி காட்டி மலரச் செய்தாய் மறையினையே, உன் திருநாமம் ஓதும் போதே. ரைட், நான் 2 சாங் ப்ளே பண்ணி பார்த்தேன். நாங்கள் 3வது சாங் ப்ளே பண்ணி பார்ப்போம். இருண்ட நெஞ்சில் ஈமான் ஒளியை ஏற்றி வைத்தாய் இறைவனே, மருண்ட உலகில் நேர் வழி காட்டி மலரச் செய்தாய் மறையினையே, உன் திருநாமம் ஓதும் போதே. ரைட், நான் 3வது சாங் கேட்டு பார்ப்போம். இருண்ட நெஞ்சில் ஈமான் ஒளியை ஏற்றி வைத்தாய் இறைவனே, மருண்ட உலகில் நேர் வழி காட்டி மலரச் செய்தாய் மறையினையே. ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும் இது 4 வேரியஸில் சாங் இருக்கிறேன்னு சொல்லி. ரைட், இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாங் உங்களுக்கு தந்திக்கிற 58 அண்ட் 50 செகண்ட் தான் தந்திக்கிற. அது என்ன ரீசன் சொன்னால் அது சாங்கில் அரைவாசி தான் நீக்கிற. முன்னுக்கால் நீங்கள் பாருங்கள் அப்கிரேட் ஃபார் ஃபுல் சாங்னு சொல்லி. அப்போ நீங்கள் அதில் ஃபுல் சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால், க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் சல்லி கொடுத்து காசு கொடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இந்த சாஃப்ட்வேரை வாங்கணும், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அப்போ நீங்கள் 3rd டைம் 4th டைம் பாருங்கள், அது ரெண்டும் 1 minute 43 செகண்ட் அண்ட் அடுத்தது 1 minute 34 செகண்ட் உங்களுக்கு தந்திருக்கு. அது ஃபுல் சாங்கும் தந்திருக்கு. அது உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், உங்களுக்கு இது ரெண்டையும் மேலே ரெண்டையும் வேணுமா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும். பட் அதில் அரைவாசி சாங் தான் வரும். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். நான் இஸ்லாமிக் சாங் 2 3வது சாங் 1 minute 43 செகண்ட் என்ற சாங்கை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். இந்த சாங்க்கு முன்னாடி ஒரு 3 டாட்ஸ் இருக்கிறேன். இந்த டாட்ஸ் 3 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு பணியை காட்டுற டவுன்லோடுன்னு சொல்லி இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணினா உங்களுக்கு 3 ஃபீச்சர்ஸ் காட்டுற MP3 WAV வீடியோன்னு சொல்லி. இந்த WAV அண்ட் வீடியோன்னு சொல்கிறது ப்ரோ வெர்ஷன். நீங்கள் சல்லி கொடுத்து காசு கொடுத்து வாங்கினா தானே அதை டவுன்லோட் பண்ணிடலாம் அந்த ஃபார்மேட்டில். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு MP3 ஃபார்மேட்டில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஃப்ரீயாக MP3 டவுன்லோட் தான் பண்ண போகிறேன். நான் கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டுது. இது நீட் கமர்ஷியல் ரைட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதை காசு கொடுத்து வாங்குகிற ஒரு பாப் மெசேஜ் ஒன்று தான். இதில் அப்கிரேட் கொடுக்கலாம். அப்டேட் கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுத்துவாங்க. நான் அப்டேட் கொடுக்குறல்ல, நான் டவுன்லோட் எனிவே கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் எனிவே கிளிக் பண்ணோடனே இது மேலால் காட்டுற டவுன்லோட் ஆகி. இப்போ நாங்கள் அதை கிளிக் பண்ணினா நீங்கள் உங்களோட சாங் டவுன்லோட் ஆகின இடத்துக்கு அது போகும். ரைட், இப்போ இது டவுன்லோட் ஆகிக்கிறது காட்டுற இஸ்லாமிக் சாங் 2. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன்.
இருண்ட நெஞ்சில் ஈமா ஒளியை ஏற்றி வைத்தாய் இறைவனே. ரைட், இப்போ உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம், டவுன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், இதுக்கு வீடியோனும் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு பர்த்டே அப்படி இல்லாட்டி ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, உங்களுக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, ஈவெண்ட் உண்டு, உங்களுக்கு தேவையான சாங் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி இது மாதிரி செய்யலாம்.